என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். நவம்பர் 26ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பட்சபாதம் இல்லாதவர். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-16 வரை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ரோமர் 2:11. வசனங்கள் 9-10 யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாரானாலும் பொல்லாங்கு செய்தால் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். நன்மை செய்தால் மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. யூதர்கள் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று பெருமை பாராட்டுவார்கள். அப்படியல்ல. யூதர் என்றாலும் கிரேக்கர் என்றாலும் அவனவன் செய்கைக்கு தக்க பலனே அளிக்கப்படும் என்று பவுல் கூறுகிறார். அடுத்து, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்பதுவே தேவனுக்கு மகிமை சேர்க்கும் ஒரு சிறப்பு பண்பாகும். அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை மட்டுமே இறைவன் நேசிக்கிறார் என்பார்கள். அப்படியல்ல. நாதன் என்ற ஒரு நல்ல நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் ஓய்வு பெற்ற பின் எங்கள் ஆலயத்திலிருந்து அங்கு ஜெபிக்க வருவோருக்கு நற்செய்தி கூறுவார். அப்படி வருவோரிடம் அவர் முதலாவது என்ன சொல்வார் தெரியுமா? தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களிடத்தில் அவர் அன்பாயிருப்பதால் தான் இங்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று அன்பாகவே பேசியே நற்செய்தி சொல்லுவார். பவுல் நியாயப்பிரமாணத்தை அறிந்து அதற்கு உட்பட்டவர்கள் என்றும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் என்றும் மக்களை இரு வகையாக பிரிக்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அதை மீறும்போது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஆக்கினைகளை அடைவர். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களோ அவர்களுடைய மனசாட்சி இது குற்றம் இது குற்றமில்லை என்று கற்றுக் கொடுப்பதால் அதுவே அவர்களுக்கு நியாயப்பிரமாணமாக கொள்ளப்படுகிறது. 10 கட்டளைகளில் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளையை படிக்கிறோம். நாம் நம் பெற்றோரை கனம் பண்ணுவதை விடவும் அதிகமாய் பிற சமயத்தார் பெற்றோரை கனம் பண்ணுகிறார்களே. ஏன்? அவர்கள் உள்ளங்களிலே நியாயப்பிரமாணத்தின் எதிரொலி உண்டு. இயல்பாகவே நல் மனசாட்சியுடன் நீதியுடன் செயல்படுகின்ற பலர் கிறிஸ்தவ வட்டத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். அவர்களை தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்று நமக்கு சரியாக தெரியாது. தெரியாததை தெரியாது என்றே சொல்லுவோம். அவர்கள் நரகத்திற்குத்தான் போவார்கள் என்று முந்திரி கொட்டைத்தனமாய் நாம் நியாயம் தீர்ப்பது சரியென்று நியாய தீர்ப்பு வரை பொறுத்திருப்போம். நாம் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அறியாமல் தவறு செய்கிறவனை விட அறிந்து செய்கிறவன் அநேக அடிகளால் அடிக்கப்படுவான். நமக்கு திருமறை எத்தனை சத்தியங்களை போதித்திருக்கிறது. நமக்கு போக்கு சொல்ல இடமில்லை. எனவே தேவ தயவை அசட்டை பண்ணாதிருப்போம். நமக்கு போக்கு சொல்ல இடமில்லை. எனவே தேவ தயவை அசட்டை பண்ணாதிருப்போம். ஜெபம். தேவனே, நீர் பட்சபாதம் இல்லாதவர் என்பதாலேயே நீர் உன்னதமானவர், நீதிபரர் என்று போற்றி துதிக்கிறேன். ஆமேன்.